வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடி கேஸை இன்னைக்கு எபிசோட்ல முத்து வீட்டுக்கு வரும்போது குடிச்சிட்டு வராரு. சாப்பிட்றதுக்கு சப்பாத்திலாம் வேணாம், எக் ஆம்லெட் போட்டு கொடு அப்படின்னு மீனாட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. மீனா கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் குடிக்கலையே அப்படின்னு பொய் சொல்லி சமாளிக்க பார்க்குறாரு முத்து. உண்மையை சொல்லுங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமா, நான் கொஞ்சமா குடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. ஆனா நான் ஸ்டெடியா தான் இருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தெல்லாம் காமிக்கிறாரு. நான் குடிச்சிருக்கிறேன்னு சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். சப்பாத்தி வேணான்னா சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்காக நான் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா கோவமா பேசிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா மீனா ஒரு 15 சப்பாத்திக்கு மேல செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதுக்கு மீனா இவ்வளவு சப்பாத்தி செஞ்சிருக்கிற அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்கிறாரு. ரவிக்கும் ஸ்ருதிக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. அதை கேட்ட உடனே வழக்கம் போல முத்து கோபப்படுறாரு. அவங்களுக்கு நீ எதுக்கு சமைச்சு வைக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. இதை வச்சு தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. இதுக்கிடையில ரவியும் ஸ்ருதியும் இப்போ வீட்டுக்கு வராங்க. எங்களுக்கு சாப்பாடு வேணாம், நாங்க வெளியில சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்டே நீ ஃபோன் பண்ணிலாம் சொல்ல மாட்டேன், அவங்களுக்காக அவ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோபப்படுறாரு. ரோகிணி முத்துட்ட சொல்றாங்க, அவங்க வெளியில சாப்பிட்டு வந்துட்டாங்க, அவ்வளவுதானே, இதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வேலை செஞ்சு பார்த்தா தானே உனக்கு தெரியும் அப்படின்னு ரோகிணியே முத்து திட்டுறாரு. ரவியை பிடிச்சு இப்போ டைனிங் டேபிள்ல உட்கார சொல்றாரு. இந்த சப்பாத்தி நீ சாப்பிடு அப்படின்னு வேகமா வாயில திணிச்சு விடுறாரு. எதுக்கு இப்படி ஸ்டூபிட் மாதிரி பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு ஸ்ருதி திட்டுறாங்க முத்துவை. அண்ணாமலையும் ஸ்டார்டிங்ல இப்போ முத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறதுக்காக வராரு. நீங்க வெளியில போயிட்டு சாப்பிட்டு வருவீங்கன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருக்கலாம்லமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சாதாரணமா தானே அவன் கேட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இவர் குடிச்சிட்டு வந்து பேசுறாரு அங்கிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி. அதை கேட்ட உடனே ஒரு வார்த்தை கூட பேசாம அண்ணாமலை அங்கிருந்து நகர்ந்து போயிடுறாரு. குடிச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுமே இப்போ முத்துவை திட்டுறாரு. என்னடா பொண்டாட்டி மேல பாசம் பொங்குதுன்னு பார்த்தா குடிச்சிட்டு வந்திருக்கிறியா அப்படின்னு விஜயமே அவங்க பங்குக்கு திட்டுறாங்க. நான் மட்டும் குடிப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து டென்ஷன் ஆயிடுறாரு. ரவியோட பர்த்டே அன்னைக்கு ரவி, மனோஜ், நாங்க 3 பேரும் மொட்டை மாடியில சேர்ந்து தான் தண்ணி அடிச்சோம் அப்படின்னு சொல்றாரு. அது கேட்ட உடனே ஸ்ருதிக்கும் ரோகிணிக்கும் ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுது. நான் சும்மா டேஸ்ட் பாக்குறதுக்காக குடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சமாளிக்கிறாரு. டேஸ்ட் பாக்குறதுக்கு யாராவது 3 பீர் பாட்டில் குடிப்பாங்களாடா அப்படின்னு கேக்குறாரு முத்து. உள்ளவா ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரவியை உள்ள கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. மீனாவுமே கோச்சிட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. இப்போ மீனாவை சமாதானப்படுத்துறதுக்காக முத்து போறாரு. நீ போய் சாப்பிடு மீனா, எதுக்கு சாப்பிடாம இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. எல்லாரும் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி மீனா ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. காலையில அந்த வாசுதேவன் பொண்டாட்டி வந்து ரொம்ப ஓவரா பேசிச்சு அப்படின்னு சொல்றாரு முத்து. அப்பாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசினா என்ன போய் மன்னிப்பு கேட்க சொல்லிட்டாரு, அந்த டென்ஷன்ல தான் நான் குடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. குடிக்கிறதுக்கு நீங்க காரணம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. எனக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. உங்க அம்மா டெய்லி என்ன அவ்வளோ அவமானப்படுத்தினாங்க, அதுக்காக நான் குடிச்சிட்டா இருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க மீனா. புருஷன் குடிச்சிட்டு வந்து என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு காரணம் பொண்டாட்டி சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க, நான் சரியில்லையா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. நீங்க பண்ண தப்புக்கு நான் தான் எல்லாரு காலையும் விழாத குறையா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. மாமா கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலான்னு தான் வந்தாரு, ஆனா நீங்க குடிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க மீனா. மாமாவுக்கும் உங்களால ரொம்ப அவமானமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. அதெல்லாம் கேட்டு முத்து ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.